ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, கவலை கொள்ளாதே. அழுதது போதும். கண்ணீரை அதிகமாகவே சிந்திவிட்டாய். உன் கண்ணீரை சிந்துவதற்காகவா நான் இந்த பூமியில் உன்னை படைத்தேன்? நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று தானே நான் இங்கு உன்னை படைத்தேன். நீ எதற்காக அழுது கொண்டு இருக்கிறாய்? கவலைப்படாதே. உன் வாழ்க்கையானது மாறாதோ என்ற முடிவுக்கும் வந்துவிடாதே. மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. எத்தனை போராட்டத்தையும் கஷ்டத்தையும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்தாலும் அந்த வாழ்க்கைக்கு நேராக எதிர்த்து நில். உன்னுடைய எதிரிக்கு நேராக எவ்வளவு தைரியமாக எதிர்த்து நின்று போராடுகிறாய், அதே மாதிரி உன்னுடைய வாழ்வுக்கு நேராகவும் எதிர்த்து நின்று போராடு. நீ என்ன செய்வாயோ செய், நான் நிச்சயமாக முன்னுக்கு வருவேன் என்று மனதில் ஒரு உறுதி எடுத்து உன் வாழ்வில் நீ போராடு தங்கமே. உன்னுடைய போராட்டத்திற்கு நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்வில் கிடைக்கும் தங்கமே. எந்த அளவு உன் வாழ்க்கையில் நீ உறுதியுடன் இருக்கிறாயோ அந்த அளவு உன் வாழ்வில் நீ மிக பெரிய ஒரு விஷயத்தை காண்பாய். எதற்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வாழ்க்கையில் சோதனை தருகிறது என்பதற்காக உன் வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் நீ ஒதுங்கி நிற்காதே. உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ போராடிப்பார். அந்த வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களானது ஓடிவிடுமே தவிர நிச்சயமாகவே உன்னை ஒரு நாளும் அமர்த்தி அந்த இடத்தில் உட்கார வைக்காது. நீதான் தேவையில்லாத விஷயத்திற்கு பயப்படுகிறாய். உன்னை பாதுகாத்து வழிநடத்த இங்கு நான் ஒருவன் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு பிரச்சனையையும் நினைத்து எந்த ஒரு கவலையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். எவ்வளவோ பிரச்சனையிலிருந்து நான் உன்னை மீட்டு காத்து கரை சேர்த்து உள்ளேன். உனக்கு ஞாபகம் உள்ளதா? அதே போல நிச்சயமாக உன் வாழ்வில் நீ இப்பொழுது அனுபவித்து கொண்டு இருக்கும் கஷ்டத்திலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன். மீட்டெடுக்காமல் எல்லாம் உன்னை விட்டு எங்குமே செல்ல மாட்டேன். தங்கத்திற்கு நான் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை உருவாக்கி அதில் நீ வாழ வேண்டும் என்று ஒரு முடிவோடு பல திட்டங்களை போட்டு வைத்திருக்கும் ஒரு தகப்பன் நான். ஒரு தகப்பன் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் செய்யலாம் என்று யோசித்து யோசித்து செய்வானோ அதுபோல நானும் உனக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதை தருவதற்காக யோசித்து யோசித்து செய்து கொண்டு இருக்கிறேன். புரிந்து கொள் என் தங்கமே. உன் வாழ்வில் எப்பேறுபட்ட பிரச்சனையோ எப்பேறுபட்ட சோதனையோ வந்தாலும் அந்த சோதனையிலுமிருந்து உன்னை நான் காப்பாற்றி மீட்டெடுத்து ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வருவேன். என் மீது நம்பிக்கை இருக்கும் எந்த குழந்தைகளாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் நான் எல்லா விஷயத்திலும் வெளிச்சத்தை ஏற்றி வைப்பேனே தவிர விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை ஊதி அணைத்து இருட்டாக்க மாட்டேன். நான் எப்பொழுதும் சூரியன் போலவே வெளிச்சத்தை கொடுத்து தான் பழக்கமே தவிர எந்த ஒரு குழந்தைக்கும் இருட்டு கொளுத்து நான் பழக்கமே கிடையாது. என்னை நம்பி என்னுடைய வார்த்தையை நம்பி இத்தனை நாள் அமைதியாக என்னுடைய குழந்தைகள் எப்பொழுதும் என்னை நம்பிக்கையோடு வணங்கி கொண்டு இருந்த என்னுடைய குழந்தைகளுக்கு நான் ஒரு நல்ல தகப்பனாக இருந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து அவர்களை நான் வாழ வைப்பேன். இது யார் நினைத்தாலும் இதை தடுக்க முடியாது. நான் எப்பொழுதும் சொல்வதை தான் செய்வேன். சொல்லிவிட்டேன். சீக்கிரத்தில் அனைத்தையும் செய்கிறேன். நீ அந்த அன்பான என்னுடைய பரிசை பெற காத்திரு. என்னுடைய அன்பான குழந்தையே, நீ இதற்கு மேல் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுவதான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். சொல்லிவிட்டேன். உன் வாழ்வில் நீ நிம்மதியாக இரு. உனக்கானதை நான் தருவேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.